ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவரோட தாவேக கட்சியோட ஃப்ளாக் ஆந்தம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃப்ளாக் ஆந்தமை பார்த்து தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ சதீஷ், எவ்வளோ ஈகராக இருக்கீங்க இந்த கொடி பாடலை கேட்கறதுக்காக? வெயிட்டிங்காக தான் இருக்கேன். நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கலாம். இன்ட்ரோலே மொக்க பண்ணுறேடா. சரி பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் ஃப்ளாக் ஆந்தம். சவுண்ட் வரல, ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ ரியாக்ட் பண்ணிடலாமா? தமிழக வெற்றி கழகத்தின் ஃப்ளாக் ஆந்தம் இதோ. ஞானிலேருந்து அவ்வளோ தூரம் சாப்பிட்டு போறா. வந்துட்டான்டா தலைவன். கும்கி கும்கி பொன்னியின் செல்வன் அந்த டோன் பூடாது. நம்ம கூட அந்த கொடி மயிலுன்னு நினைச்சோம்ல, பூ. வேட்டைக்காரன் பாட்டோட டோனு. தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் அப்படியே ஃப்ளாக் வருது. அவர் அது அப்படி இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் தான் வர அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ். தமிழக வெற்றி கழகம்.
ஸோ பாட்டு வந்து நல்லா இருக்கு. ஆனால் அந்த 2 யானைக்கும் அந்த பூவுக்கும் உள்ள ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சிறுகனூரில் நடக்க போகிற அந்த மீட்டிங்கில் தளபதி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த பாட்டு ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கீழே தெரிவிக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். சதீஷ், உங்களுக்கு எப்படி இருந்தது? பாட்டு நல்லா இருந்தது. தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக்சுவலி அதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த லிரிக்ஸில் பார்த்தீங்களா, வேட்டைக்காரன் படத்தோட டியூனு, அந்த தாய் பேச்சை மீறாது, விஜய் ஆண்டனி தான். அந்த டியூன் மாதிரி தானே இருக்குது லைட்டாக ஃப்ரெண்ட்ல. ஸோ பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் பாடல் வந்திருக்கு, பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? பை.